ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜாஷுவா chapter 3 verse 5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். Dear children of God, every one of us expects miracles in our life, wonders in our life. The word of God encourages us that we need to sanctify us today so that the Lord will perform miracles in our life. We are always expecting miracles, but we don't want to listen to what God says. The Lord's word says simply, consecrate yourself, separate yourself from the untoward generation, from the corrupted people, from the corrupted world. Make sure you obey the word of God. That's very simple. If you do so, then the Lord will perform a miracle in your life. That is what happened in the life of Joshua and the people of Israel before they crossed the river Jordan. The big river Jordan is before them. They need to cross. But how to cross this big river? That is the time the Lord says, sanctify yourself. நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நாம் எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம்? How many of us have committed our life to live according to the word of God? That is very important. Obedience is better than sacrifice. You may give a lot of offerings and sacrifices to God, but He expects us to obey. That is what important in our life. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கீழ்ப்படிதலை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் கீழ்ப்படுகிறோமா? நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோமா? நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெறும். If you want to cross to the other shore, if you want to cross these big hurdles in your life, you need to obey, you need to follow, you need to listen to the word of God. That is very important. There are times people are expecting a great miracle to cross a big river in their life. It may be a big position that you have been applying for. It may be a big raise of salary in your life you have been waiting for. It may be an abroad promotion or abroad opportunity that you have been waiting for. But the Lord God says, if you want me to perform a miracle in your life, you need to sanctify yourself. You need to consecrate yourself. நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும், நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ளவும் கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். நாம் அதை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி செய்யவும், எங்களை சுத்திகரித்துக் கொள்ளவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்தரணும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்தரணும், அற்புத அடையாளங்களை செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.